கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதங்கள் என்கின்ற தலைப்பிலே நாம் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து வாசித்து வருகிறோம். அப்படியாக இந்த நாளிலும் கூட ஒரு அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். இந்த அற்புதத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், குஷ்டரோகி சுகமடைதல். இந்த அற்புதம் எங்கே இருக்கிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கிற பொழுது, மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 4 முடிய இந்த அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. இதனோடு கூட மார்க்கு பகுதியிலும் இந்த அற்புதத்தை குறிப்பிட்டிருக்கிறார். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 40 45 வரை இந்த அற்புதம் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் தொடர்ந்து யோவான் பகுதியிலே முதலாவதாக எழுதப்பட்ட அற்புதத்தை வாசித்தோம். அடுத்ததாக மார்க்கு, லூக்கா ஆகிய பகுதிகளிலே முதலாவது எழுதப்பட்ட அற்புதத்தை வாசித்தோம். இந்த நாளிலும் கூட இந்த பகுதி மத்தேயு அவர்கள் முதலாவதாக இந்த அற்புதத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். நாம் மத்தேயு பகுதியை வாசித்து வருகிற பொழுது, மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை மலை பிரசங்கத்தை அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து 8ஆம் அதிகாரத்திலே வருகிற பொழுது இந்த அற்புதத்தை குறித்து அவர் முதலாவதாக எழுதியிருக்கிறார். இதற்கு முன்பாக அநேக அற்புதங்களை இயேசு செய்திருந்தாலும், மத்தேயு அவர்கள் இந்த அதிகாரத்தை முதலாவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் காணலாம். அவர் எந்த நோக்கத்தோடு கூட இதை குறிப்பிட்டார் என்று நாம் ஆய்ந்து பார்க்க போகிறதில்லை. இந்த பகுதியிலே முதலாவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிற இந்த அற்புதத்தை நாம் இன்றைய நாளிலே வாசிக்கலாம். நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 5 வரை நான் வாசிக்கிறேன். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கைகளை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். அன்பானவர்களே, மத்தேயு எழுதின இந்த முதலாவது அற்புதத்தை நாம் வாசித்தோம். தொடர்ந்து மார்க் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறதையும் நாம் பார்க்கலாம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 40 45 வரை. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். இயேசு மனதுருகி கை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்திரமான இடங்களில் தங்கினார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அன்பானவர்களே, இந்த 2 பகுதியும் நாம் வாசித்திருக்கிறோம். மத்தேயு அவர்கள் எழுதியிருக்கிறதையும் மார்க் எழுதியிருக்கிறதையும் நாம் வாசித்திருக்கிறோம். 2க்கும் ஒரு காரியம் ஒரு வித்தியாசப்படுகிறது. மத்தேயு அவர்களை பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகி இடத்திலே, நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே சொன்ன கட்டளைகளை நீ நிறைவேற்று போ என்று அவர் சொல்லுகிறார். அதோடு கூட அவர் நிறுத்தி விடுகிறார். ஆனால் மார்க் அவர்கள் அதனோடு கூட சேர்த்து அவன் புறப்பட்டு போய் இந்த சங்கதியை அநேகரிடத்திலே சொல்லுகிறதாக இவர் குறிப்பிட்டு இருக்கிறார். மத்தேயுக்கும் மார்க்குக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், இந்த ஒரு காரியத்தை மார்க் அவர்கள் அதிகப்படுத்தி சொல்லியிருக்கிறார். மத்தேயு அவர்கள் அதை சொல்லவில்லை. இதுதான் இந்த அதிசயத்திலே
நாம் வாசித்த இந்த வேத வசனங்களிலே உள்ள ஒரு அதிகப்படியான காரியம் என்னவென்று சொன்னால், மார்க்கு குறிப்பிட்டுள்ளதை மத்தேயு குறிப்பிடவில்லை. மத்தேயு குறிப்பிட்டிருக்கிறதை மார்க்கு குறிப்பிடவில்லை. அது என்னவென்று சொன்னால், அவன் போய் பிறருக்கு இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை அவன் சொல்லுகிறான் என்பதை மார்க்கு குறிப்பிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த வேறொரு அற்புதத்தை குறித்து நாம் அடுத்த பதிவிலே வாசிக்கலாம். கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.